கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சார்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை RS பாரதி தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நோட்டீஸ் பெற்ற 3 நாட்களில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும், கருணாபுரத்தில் போதை மறுவாழ்வு மையம் அமைக்க 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்கவும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கை வாபஸ் பெறவில்லை என்றும், கட்சி தலைமையின் அனுமதி பெற்று வழக்கை மீண்டும் நடத்த இருப்பதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். காவல்துறை போடாத காரணத்தினால் நான் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பிரைவேட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதனுடைய அடிப்படையில் சிபிஐ என்கொயரி ஆர்டர் ஆகிடுச்சு. இப்பொழுது காவல்துறையை அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற காரணத்தினால் இது ஒரே வழக்குக்கு 2 பேர் தேவையில்லை என்று நான் அந்த மனுவை திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னேன். குறுக்கு விசாரணை சரி நிரபராதி என்று அவர் விடுதலை செய்யப்படவில்லை. அதற்காகத்தான் நீதிபதி இன்னொரு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கார். RS பாரதி தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கை நடத்தலாம் என்று. நானும் வழக்கு நடத்துவதாக தான் இருந்தோம். அதற்குள் நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது. சவால் விட்டுவிட்ட காரணத்தினால் விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்தவுடன் என்னுடைய வழக்கறிஞர் NR இளங்கோ அவர்களுடைய ஆலோசனை பெற்று, தலைவருடைய அனுமதி பெற்று இந்த வழக்கை நான் தொடர இருக்கிறேன் என்பதை உங்கள் மூலமாக எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சவால் விடலாம். அது மட்டும் எனக்கு வயசாகிடுச்சுன்றார். வயசானா அவருக்கு என்ன கவலை? எனக்கு வயசானதை பற்றி கவலைப்படுவவங்க வேண்டியவங்களே வேற யார்? ஆனால் எடப்பாடி கவலைப்படுறார். ஆனால் நாங்கள் தெளிவான விசாரணை ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் போட்டு வழக்கு நடந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு. நிச்சயமாக பழனிசாமி இப்போ இல்லைனாலும் இன்னும் 2 3 மிக விரைவில் அதுக்குரிய பலனை அனுபவிப்பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.